எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. இது செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி வந்து சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 10லேருந்து 15 பன்னீர் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு இங்கே நான் வந்து பார்லி ஆட்டா தான் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் கொஞ்சம் பல்சஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது கூடவே தேவையான உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மாவை சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்லி அரிசி வகையில் சேர்ந்துருக்கனால சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு ரொட்டி மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பக்கம் நார்மல் கோதுமை மாவுலையும் உப்பு, எண்ணெய், அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து அதே மாதிரி சாஃப்டாக மாவு பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எப்போதும் சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டி எடுத்துக்கிறேன். பார்லி அரிசியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து அரிசி மாவோட சேர்ந்து இருக்கனால சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா சேம் அரிசி மாவு சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும். சப்பாத்தியோட ஓரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உருட்டும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும். ஸோ பார்லி சப்பாத்தியுமே சுட்டு எடுத்தாச்சு. அடுத்து நார்மல் கோதுமை மாவு சப்பாத்தியுமே நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவு சப்பாத்தியோட ஓரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதையுமே 2 பக்கம் வாட்டிட்டு நான் வந்து ஃபுல்கா மாதிரி தான் போட்டு எடுப்பேன். 2 பக்கமுமே அடுப்பில் காட்டி நல்லா உப்பி வந்துருச்சுன்னா சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். இந்த சப்பாத்தியில் பன்னீரெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாலுக்கெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரை சாப்பிடாத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போ நான் சப்பாத்தியை வந்து பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரே கையால் ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பார்லி அரிசி சப்பாத்தியோட கன்சிஸ்டன்சி கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி இருக்காது. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.